கடவுளர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். குரு வக்ரகதியில் இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா 11/2/2025 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அப்போ இந்த வக்ர நிவர்த்தி பெற்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும், டாக்டர் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்பொழுது நம்முடைய குரு வக்கர நிவர்த்தி பலன் அப்படின்னு சொல்கிற போது இந்த வக்கரமாகிற தேதி அன்னைக்கு கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. நமஸ்காரம். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம். குரோதி வருஷத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னாக்க தை மாதம் 29ஆம் தேதி இருக்கிறதுலையே வசந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. குரு ஒவ்வொரு இதுக்கும் ராசிக்கு கிடக்கிறதுக்கு சற்றேறக்குறைய 360 நாள் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆங்கில கணக்குப்படி 365 நாள், லீப் வருஷம்னா 365 நாள், நம்மளுடைய தமிழ் பஞ்சாங்கத்துப்படி 360 நாள். அப்போ சற்றேறக்குறைய 9 நட்சத்திர பாதத்துக்கும் 9×4 36 வருஷம், 360 நாள். இந்த 360 நாளில் அவர் சற்றேறக்குறைய 4 மாதம், சற்றேறக்குறைய 120 நாள் வக்ரத்தில் இருந்துட்டார். வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது அல்லது பலம் இழக்கக்கூடிய நாட்கள். இப்போ இந்த பலம் இழந்த நாட்களில் முடிச்சுட்டு திருப்பி குரு தன்னுடைய ரிஷப வீட்டில் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றதான் வக்ர நிவர்த்தி நாள். இந்த வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன தீபலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த வக்ரா ஆகி நிவர்த்தி அடைகிற நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார். அங்கேயே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. வக்ர நிவர்த்தி அடைகிறது என்ன இதில் அடைகிறாரு அப்படின்னாக்க ரோகிணி நட்சத்திரத்துக்கு வராரு. அங்கேயே 90 நாள், அதாவது 90 நாள் இருக்க போகிறாரு. அடுத்த குரு பெயர்ச்சி அப்படின்றது 11 மே 2025 அன்னைக்கு அடுத்த குரு பெயர்ச்சி. அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த 360 நாளில் வக்ரகதி 120 நாள், வக்ரம் இல்லாமல் ஒரு 90 நாள், 210 நாள், பாக்கி அதில் ஒரு 150 நாள். அப்போ டோட்டலாக பார்த்தா 240 நாள் குரு வக்ரம் இல்லாமல் இருந்தது, 120 நாள் வக்ரத்தோடு இருக்கிறது. வக்ர பலன்களை நீங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க. வக்ரம் பலம் இழந்தது. இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்கள் பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியான ரிஷபத்தில் குரு பகவானும், 3வது இடமான மிதுனத்தில் செவ்வாய் பகவானும், 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், இதை தவிர பெயர் அன்னைக்கு சூரிய பகவான் மகர சங்கரமணத்தில் மகரத்திலையும், புத பகவானும் சனி பகவானும் கும்பத்திலையும், சுக்கிரனும் ராகுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீனத்திலையும் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாரு. குருவோடைய வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரனோட வீட்டிலேயே குருவும். அப்போ இதுக்கு என்ன பலன் அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமானம். அப்போ தனக்காரனான குரு, கலத்திரக்காரனான சுக்கிரன் அந்தந்த வீட்டில் ஆட்சி பெற்று பலம் பெற்று இருக்கிறாங்க. இந்த வக்ர நிவர்த்தி முடிஞ்ச விட்டு திருமண தடைகள், கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருந்ததுனால திருமண தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு இருந்த அத்தனை பேருக்குமே திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள். சரி, இதை தவிர இந்த குரு நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்னென்ன, எல்லா ராசிக்காரங்களுமே இந்த சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களை செய்யலாமா? செய்யலாம். அது என்னென்ன எளிய பரிகாரம் அப்படின்றத டாக்டர் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குரு வக்ர நிவர்த்தி காலகட்டம்னு பார்த்தேன்னா இப்போ ஒரு 90 நாள் இருக்கார். அதாவது குரு ஒரு ராசிக்கும் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே 5ஆம் இடம், குருவிலிருந்து 5ஆம் இடத்துல சூரியன் இருந்து அவர் 8ஆம் இடம் 7ஆம் இடத்தை தாண்டி வரக்கூடிய காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 9ஆம் இடம் வரக்கூடிய இடத்துல சூரியன் வரக்கூடிய இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். இப்போ பார்த்தாலேனால் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார், பெரிய விசேஷம். அதை தவிர சுக்கிரனோட பரிவர்த்தனை யோகமும் இருக்குது. இதனால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது. இந்த காலகட்டத்தில்
சில ராசிக்காரர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ரொம்பவும் நல்லது. குரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற குரு காயத்ரி மந்திரமும், அதை தவிர இன்னொரு காயத்ரி மந்திரம் இருக்குது குருவுக்கு. அது ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 முறையாவது சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக, அதாவது சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தேனால் இந்த சின்ன ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் 3 தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும், அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் இல்லைன்னா தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு 3 விளக்கு வியாழக்கிழமை போடுறதன் மூலியமாகவும், மஞ்ச வஸ்திரங்கள் தானம் கொடுக்கறதும் மஞ்சள் கலர் பழங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் நிச்சயமாக இந்த குருவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குருவினால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நிச்சயமாக இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு விலகும். இதை தவிர பார்த்தேன்னா ஒரு குரு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது எந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் தர்மங்கள் கொடுக்கறதும், கல்விக்கு கூட கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுறதும், நெய் தானம் கொடுக்கறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொண்டு வந்து தரும். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக குருவினுடைய வக்ர நிவர்த்தி என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒன்றொன்னா பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. 7.5 சனி நடக்கிறது, பாத சனி நடக்கிறது. இப்போது உங்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய ஆறுதலை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 5ஆம் இடத்துல போய் குரு இருக்கிறது, புத்திர காரகன் புத்திர ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிபதியும் 5க்கு 11ன்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கிறதும் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாகி இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதனால் பார்த்தேனால் உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளோ நாள் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்து கொண்டே இருந்திருக்கும், அது இப்போ இருக்காது. உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தேனால் குழந்தை பிராப்தி, குழந்தைக்குன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி, அதாவது ரொம்ப நாளாக கல்யாணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துலையே குரு பகவான் வக்கரகதியில் வேற இருக்கார். 5ஆம் அதிபதியான சுக்கிரனும் வக்கரகதியில் பரிவர்த்தனை யோகத்தில் வரார். இது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெருமை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 3ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதன் மூலியமாக மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் பார்த்தேனால் அதாவது வழக்கு, அதாவது நீதிமன்றம், வழக்கு, போலீஸு, யூனிஃபார்ம் சர்வீசஸ்ஸு, அதை தவிர இந்த அரசியல் சார்ந்த, அதற்கு பிறகு இந்த ஹெச்ஆராக இருக்கிறவங்க, ஹியூமன் ரிசோர்ஸஸில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், கருப்பு நிற மண் சம்பந்தப்பட்ட தொழில், கருப்பு நிற ஆடை சம்பந்தப்பட்ட தொழில், எள்ளு, எண்ணெய், இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பாவக்காய் பயிர் வைக்கிறது, அதை தவிர உளுந்து, இது அதாவது முழு உளுந்து, இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பரிவர்த்தனை யோகம் வேறு பெற்றுருக்கார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்க, எழுத்து பணியில் இருக்கிறவங்க,
இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5 10க்கு உண்டான, அதாவது 5 10 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு உண்டானவர் உச்சம் பெற்று 3ஆம் இடத்துல போயிருக்கிறதுனால எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். தொழிலில் வந்து ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் வந்து ஒரு பெரிய பாக்கியமும் ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் குருவினுடைய பார்வை, அதாவது குருவுக்கு 5 7 9ன்னு 3 பார்வைகள் இருக்குது. இந்த பார்வைகள் மூலியமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் ஹரிஹரசர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போ ரிஷபத்தில் இருக்கிற குருவை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே பார்த்த இடம் மேலாகும், சிறப்பாகும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது. அதை தவிர குரு நின்ன இடத்துலையும் மேன்மைப்படுத்துவார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. அப்போ குருவை பொறுத்தளவுக்கு 5ஆம் இடத்துல நிற்கிறாரு. 5ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். யார் ஒருத்தருக்கு பூர்வ புண்ணியம் வலுவாக இருக்கிறதோ, யார் ஒருத்தருக்கு குலதெய்வத்தோடைய அருள் இருக்கிறதோ, யார் ஒருக்கு இஷ்ட தெய்வத்தோடைய அருள் இருக்கிறதோ, யார் ஒருவருக்கு பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் இருக்கோ, அந்த மகர ராசி என்பவர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள். இதுவரை தடைகளும் தாமதங்களும் மட்டுமே இருந்துட்டு இருந்துச்சு. எதை தொட்டாலும் பிரச்சனை, என்ன வந்தாலும் பிரச்சனை, எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு. 7.5 சனி ஆட்டி படைச்சிட்டு இருந்துச்சு. குருவுடைய கருணை பார்வை கிடைச்சதுனால இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பித்ருக்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும்போது மேன்மையான நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு உண்டு. அதை தவிர பார்த்தோம்னாக்க குருவுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது 5ஆம் பார்வை. 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 9ஆம் இடம்ன்றது ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது. இந்த மகர ராசியை சேர்ந்த படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தால் அது ஆணாக இருக்கட்டும், அது பொண்ணாக இருக்கட்டும், அதுவும் பொறுத்தளவுக்கு 9ஆம் இடம்ன்றது உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்றோம், மேல்கல்வி ஸ்தானம் அப்படிம்போம். ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐபிஎஸ், ஐஏஎஸ் இதை மாதிரி எழுதுகிற அத்தனை மகர ராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரை தடையும் தாமதமும் இருந்த அத்தனை குழந்தைகளுக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு இந்த தேர்வு எழுதக்கூடியவங்க, அதே போல் அரசு உத்தியோகத்துக்கு தமிழ்நாடு அரசு உத்தியோகம் தான் டிஎன்பிஎஸ்சியும், மத்திய அரசு உத்தியோகம் அப்படின்னாக்க யூபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய மகர ராசி குழந்தைகளுக்கு இந்த காலத்தில் எதிர்பாராத வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு தனக்காரனான குருவுடைய ஆசீர்வாதமும் உண்டு. சரி, இதை தவிர அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றது குருவுக்கு சதசப்தம பார்வை. சதசப்தம பார்வை அப்படின்றது உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்குறார். 11ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது லாபஸ்தானம் மற்றும் இருதார அமைப்புக்கு உண்டான 2வது தாரம் பார்க்கக்கூடியவங்களுக்கு. இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமண முறிவு ஏற்பட்டு 2வது தாரம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னாக்க இந்த குரு வக்கரத்துக்கு அப்புறம் அதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் உண்டு. குரு வக்ரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சற்றே குறைய 90 நாள் இருக்கார். இந்த 90 நாளில் அத்தனை சுப நிகழ்வும் நிகழும். இதை தவிர குருவுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வையை அவர் ராசியை பார்க்குறார். எப்போ பிரகஸ்பதியான தனக்காரகனான குரு ராசியை பார்க்குறாரோ அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜெயம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க வெற்றி 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 வெற்றி. எதில் நாம் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சியிலையும் சுயமுயற்சியிலையும் வெற்றி 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 கிடைக்கும்பொழுது தானாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை அப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் 5 குடைய சுக்கிரனும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்துலையும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி செய்யக்கூடிய தன்மைக்கு ஒப்பானது. அங்கே பார்த்தோம்னா சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறார். சொன்ன சொல் வெல்லக்கூடியது. அப்போ ஒருத்தர் சொன்ன சொல் வெல்லணும் அப்படின்னு சொன்னால் முயற்சி கடுமையாக இருக்கும், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ போல் திருமண தடை தாமதம் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு நீண்ட நாட்களாக அந்த மகர ராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன் சாமி, ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது, நிறைவேறலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு வரக்கூடிய 11/2/2025
11மே 2025 கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடந்துருமா? நிச்சயதார்த்தம் நடந்துடும். வரக்கூடிய 2025 எண்டுக்குள்ளார திருமணம் நடந்துருமா? திருமணம் நடந்துடும். அதே போல் திருமணம் நடந்து ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி ஆகாத மகர ராசி என்பவர்களுக்கு வம்சமிருத்தியும் உண்டாகும். என்ன அப்படின்னாக்க குரு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவ்வளோ காரியங்களும் நடக்குமா? இவ்வளோ காரியங்களும் நடக்கும். சரி, ஒரு சில மகர ராசி என்பவர்களுக்கு நடக்கின்ற தசாவோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ சரியில்லை அப்படின்னு சொன்னால் எந்த தெய்வத்தை வணங்குறது, எந்த கோயிலுக்கு போகிறது, அங்கே போயிட்டு என்னென்ன தானங்கள் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக 2 பேருமே சொன்னீங்க. இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனிங்கிறது ஒன்று நடந்துகிட்ருக்கிறது. நாம் பார்த்துட்ருக்கிறது வந்து குருவனுடைய வக்கர நிவர்த்தி பலனை தான் பார்த்துட்ருக்குறோம். இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலேயே அதுவும் நடக்கிறது. அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அவசியமாக போய் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு இந்த குரு பயிற்சிக்காகவும் இந்த சனி 7.5 சனி இருப்பதனாலேயும் இதற்காக அவசியம் போய் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அது வந்து நவ திருப்பதியில் அதுவும் ஒரு ஸ்தலம். அப்போ அந்த ஸ்தலத்தில் ஆதிநாத பெருமாள் இருக்கார். அங்கே ஆதிநாத வள்ளியும் இருக்காங்க. அப்போ இந்த ஆதிநாத பெருமாள் ஆதிநாத வள்ளியை போய் வழிபடணும். ஏன் அங்கே போய் வழிபடுறோம் அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து இந்த ஆதிநாத பெருமாள் வந்து பிரம்மாவுக்கே குருவாக இருந்த ஸ்தலம் அது. அதனால் வந்து இப்போ வந்து நம்ம வந்து குருவை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். அதனால் அதுவும் ஒரு குருஸ்தலம். அந்த குருஸ்தலத்துக்கு போய் வழிபடணும். அதுலேயும் வியாழக்கிழமைகளில் போய் வழிபடுறது மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் வந்து உங்களுக்கு ஐயா சொன்னது மாதிரியா தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதுகளில் ஏதாவது ஒன்று சரியில்லாமல் இருந்தால் கூட எல்லாமே சரியாகக்கூடியது வந்து ஒரே வழி தான தர்மங்கள் பண்ணுறது தான். அந்த தான தர்மங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த இப்போ நம்ம குருவனுடைய எதுக்காக பார்க்குறதுனால குருவுக்கு உகந்தது வந்து மஞ்சள் நிறம். அப்போ மஞ்சள் நிறத்தினால் செய்யப்பட்ட, அதாவது மஞ்சள் நிறத்திலே உண்டாயிருக்கும். அதாவது வாழைப்பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்குது, எலுமிச்சம்பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது, சந்தன பவுடர் அது மஞ்சள் நிறத்தில் இருக்குது. இதுகளெல்லாம் தான தர்மங்கள் பண்ணணும் ஏழை எளியவர்களுக்கு. அதுவும் பண்ணால் மாத்திரம் பத்தாது, வஸ்திர தானங்களும் பண்ணணும் ஏழை எளியவர்களுக்கு. அதே போல் குரு அப்படின்னா படிப்பை சொல்லி கொடுக்குறவர் அப்படின்னு சொல்கிறோம், எல்லா கலைகளையும். அப்போ குருவாக இருந்து தான் யார்கிட்டையாவது ஒரு குருகிட்ட இருந்து தான் கற்றுக்க முடியும். எந்த குருவும் இல்லாமல் எதையும் கற்றுக்க முடியாது. அப்போ தான தர்மங்கள் பண்ணுறதுலையும் வந்து இந்த வஸ்திர தானங்கள் அவசியமாக பண்ணணும். அந்த தானங்கள்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாத்திரம் இல்லாது உங்களுடைய சந்ததிகள் 3 தலைமுறைகளுக்கும் அது வந்து பலனளிக்கும். அப்போ உங்களுடைய சந்ததியும் நல்லா இருக்கும், சந்ததி விருத்தி அடையும், இதெல்லாம் கிடைக்கக்கூடியது. அப்போ இந்த தான தர்மங்களை அவசியம் செய்யணும். இதையெல்லாம் போய் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்க முடியும். மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, மகரம் சிகரம் தொடக்கூடிய காலகட்டம். இவ்வளவு நாள் தகரமாக இருந்தவர்கள் சிகரத்தை நோக்கி பயணித்து சிகரத்தின் உச்சியில் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ராசியை குரு பார்ப்பதும் 5ஆம் இடத்தில் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதும் மிகச்சிறந்த சால சிறந்தது. குழந்தைகள் மூலியமாக பெருமை, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டம், முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். இந்த மகர ராசிக்காரர்கள் எழுத்து பணியில் இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். இந்த காலகட்டத்தில் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சொட்ட தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. தொழில் எல்லாமே விருத்தியாகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியமும், எடுத்த காரியத்தில் வெற்றியும் இந்த வக்கர குரு நிவர்த்தியின் மூலியமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இதன் மூலியமாக இந்த குரு வக்கர நிவர்த்தி உங்களுக்கு 90 விழுக்காடு பலன்களை ஏற்றி கொடுக்க வல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி,
நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.